இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது, அந்த நாள் நேரம் என்ன, மக்கள் என்ன பண்ணணும்? அந்த கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம்னா இது வந்து செல்ஃப் மாதிரி உங்களோட சுமையை நீங்களே கண்ணீரை விட்டு எழுதி அந்த மனசார கொடுத்து வாங்கிட்டேன் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு தான் அந்த மைத்திரி முகூர்த்தம். இது வந்து ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சாதாரணமாக அதை சொல்லிட்டு போல. ஸோ இது சாதாரணமாக ஆளுங்க எழுதவும் இல்லை, இது சாதாரண ஆளுங்க ஒரு விஷயமும் கொண்டு வரல. இந்த உங்கள் சக்திக்கு எவ்வளோ வயிற்று தூக்க முடியும்னு தெரியுது இல்லையா, உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு எவ்வளோ கடன் வாங்க முடியும், என்னால் இவ்வளோ வாங்கினா கட்ட முடியும்னு அதுக்குள்ளே லிமிட் வச்சுக்கிங்க. ரொம்ப அகல காலம் வச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே கடன்காரனுக்கு நீங்கள் பிள்ளையாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ முடியாது. எவங்க தான் உங்கள் குடும்பத்தை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு எழுதுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய அந்த நல்ல நாளை பத்தி மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கும் அந்த டாபிக் தான். இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது, அந்த நாள் நேரம் என்ன, மக்கள் என்ன பண்ணணும்? நல்லா கேட்டீங்க. மைத்திரை முகூர்த்தம்னு சொல்ல போனா ஒரு நாளே பேசலாம், அந்த அளவுக்கு அதோட முகூர்த்தம். பட் அது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த மைத்திரி முகூர்த்தத்தை கேட்டு அதனால பலனாகி நிறைய பேர் அந்த கடத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கமெண்ட் மூலியமாக சொல்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணும்போது என்னை பார்க்கும்போது சொல்கிறாங்க, இல்லை கால் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, பை நான் மைத்திரி முகூர்த்தம் பண்ணேன் பை, கடந்து ஒரு 3 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், இப்போ சும்மா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில பேர் 6 மாதமாக பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கடந்து இப்போ ஒரு வருஷமாகவே நான் மைத்திரி முகூர்த்தம்னா என்ன, கிட்டத்தட்ட 12 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, 1 year ஆயிடுச்சு. 99% மைத்திரி முகூர்த்தத்துக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுற பரிகாரம் கிடையாது, தகடு எழுதுறதோ ஸோ நேரங்கள் சரி இருந்தால் தான் நடக்கணுன்றதில்ல. ஏன்னா இப்போ நான் தகடு மூலிமா எழுதுறோம் அப்படின்னும் போது பஞ்சபூதம் மாதிரி நம்ம நீர் நெருப்புன்ற மாதிரி நம்ம எழுதி கொடுத்து சில விஷயம் முடிப்போம். அந்த கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம்னா இது வந்து செல்ஃப் மாதிரி உங்களோட சுமையை நீங்களே கண்ணீரை விட்டு எழுதி அந்த மனசார கொடுத்து வாங்கிட்டேன் நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மைத்திரி முகூர்த்தம். இது வந்து ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சாதாரணமாக அதை சொல்லிட்டு போல. ஸோ இது சாதாரணமாக ஆளுங்க எழுதவும் இல்லை, இது சாதாரண ஆளுங்க ஒரு விஷயமும் கொண்டு வரல. இந்த மைத்திரின்ற விஷயத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். என்னென்னா இந்த விஷயத்தை உள்வாங்கி உண்மையாக செய்யணும், உள் மனசோடு செய்யணும். ஏதோ கடமைக்கு பாய் சொன்னார், கடமைக்கு எழுத சொன்னார்னு கடமைக்கு மட்டும் செய்யாதீங்க மக்களே. முழு மனசோட இதை எழுதுகிறோம். எழுதுறது பேப்பரானாலும் எழுதுறது வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைக்கு பலன் உண்டு. ஸோ நீங்கள் வேண்டது இறைவனை, இறைவன் மேலே வார்த்தை போட்டு பேப்பர் மேலே இல்லை, நீங்கள் தண்ணி மேலே எழுதினா கூட அது சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை. ஸோ மைத்திரி அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா வரும் 27ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு மைத்திரி முகூர்த்தம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:40 11:40 முடியுது. நடுவில் உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பழைய ஃபாலோவர்ஸ்க்கு. இப்போ புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மைத்திரி முகூர்த்தன்றது உங்களோட கடன் சுமையை தீர்க்கறதுக்காக ஒரு மைத்திரி முகூர்த்தம். ஒரு நார்மலாக ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, மைத்திரி முகூர்த்தம்னு எழுதுங்க. எழுதிட்டு யாருக்கு பணம் தரணும், யாருக்கு கொடுக்க போகிறது, இப்போ நீங்கள் உங்கள் பேர் எழுதுங்க, அமௌண்ட் எழுதுங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க அவங்க பேர் எழுதுங்க. ஸோ எழுதி வச்சுட்டு இப்போ பகலுன்றதில் சனிக்கிழமைன்றதில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பேங்க் இருந்தால் உடனே கூட நீங்கள் பேங்க்கில் எழுதி கூட அந்த பணத்தை கொடுத்துடலாம். இல்லை பை சனிக்கிழமை பேங்க் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, நான் மண்டே தான் பேங்க்கில் கட்ட முடியும்னா இந்த 9:40 இந்த 11:40 அந்த காசையும் அந்த பேப்பரை எடுத்து மறைச்சி வச்சு, இந்த காசு உங்களுக்கு கிடையாது, ஸோ எந்த இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ராஜாவுக்கு கொடுக்கணும்னு எழுதிட்டோம், இல்லை குமாருக்கு கொடுக்கணும்னு எழுதிட்டோம்னா அதை அப்படியே எடுத்து வச்சிடணும். இந்த காசு குமாரோடது எந்த கிடையாது, இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல சாமி பொருளையோ பீரோலையோ சுத்தமான இடத்துல வச்சுட்டு கரெக்டாக மறுநாள் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் பண்ணலாம், இல்லை திங்கக்கிழமை போய்ட்டு பேங்க்கில் செலுத்திடணும். இது பேங்க்கில் செலுத்துவது. இல்லை ஃபோன் மூலிமா ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், சனிக்கிழமை எப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடன் கட்டுவீங்க, ஒரு நாள் சனிக்கிழமை வரதெல்லாம் முன்னாடியே கட்டுங்க. இல்லை திங்கக்கிழமை கட்டுற தொகையாக கூட நீங்கள் சனிக்கிழமை கட்டுங்க. ஒரு நாள் முன்னாடி கட்டிங்கன்னா உங்களோட பேரும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் அந்த கடனோட சுமையை தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு இறைவன் ஒரு டைம் கொடுத்துருக்கோன்னா அந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஸோ எல்லா நேரமும் இறைவன் கொடுத்து தான். அதில் சிலது நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவு காலம் இருக்குது இல்லையா. இப்போ பிரம்ம முகூர்த்தம் இருக்குது, சுப முகூர்த்தம் இருக்குது, ஸோ தேவலோக நேரம், இந்த மாதிரி ஒரு டைமில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். ஸோ அந்த ஜிபே மூலியமாகவும் செலுத்துங்க. ஒரே ஒரு விஷயந்தான்,
கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மாத்மமாக இருக்கணும். வாங்கிட்டேன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆத்மாத்மா ரைட்ப்பா நான் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த வார்த்தை தான் அங்கே. ஸோ சொல்லி முடிச்சு கூட நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியோ இல்லை இறைவனுக்கு நன்றி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அன்றைக்கி செலுத்த முடிஞ்சாலும் அந்த காசு அந்த டைமுக்குள்ளே செலுத்திடுங்க. இல்லை எழுதி வச்சுட்டு திங்கக்கிழமை கூட நீங்கள் செலுத்தலாம். ஆனால் அந்த காசை ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலுமே அந்த காசை அதுலேருந்து எடுக்கக்கூடாது. அந்த காசை அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்தது தான். ஏன்னா அது பரிகாரத்துக்கு ஒதுக்குனது. அது நீங்கள் 1,00,000 ரூபா தரீங்களோ 50,000 தரீங்களோ இல்லை வெறும் 100 ரூபாய் தரீங்களோ, கடன் சுமைன்றது ஒரு மனுஷன் மேலே இருக்கவே கூடாது. கடைசி உயிர் பிரியும் போது எப்படி எதுவுமே இல்லாமல் பிறந்தமோ அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் போகணும். இன்க்ளூடிங் கர்மா வந்தாலும் சரி, அது கடமாக இருந்தாலும் சரி, தீர்த்துட்டு தான் போகணும். ஸோ அந்த கடனை 100 ரூபா வந்தாலும் ஜெயிச்சு தீர்த்துடுங்க. யாருக்குமே கடன் பாக்கி வைக்காதீங்க. சக்திக்கு மேலே கடன் முதல்ல வாங்காதீங்க. இந்த உங்கள் சக்திக்கு எவ்வளோ வயிற்று தூக்க முடியும்னு தெரியுது இல்லையா, உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்னு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு எவ்வளோ கடன் வாங்க முடியும், என்னால் இவ்வளோ வாங்கினா கட்ட முடியும்னா அதுக்குள்ளே லிமிட் வச்சுக்கிங்க. ரொம்ப அகல கால வச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே கடன்காரனுக்கு நீங்கள் பிள்ளையாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழ முடியாது. எவனை தான் உங்கள் குடும்பத்தை ஆண்டுகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலையை பயன்படுத்தி கொடுத்தா இந்த மைத்திரி முகூர்த்தம். ஸோ நம்பிக்கையோடு எழுதுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா சொன்னீங்க பாய் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி. மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன, புதுசா பார்க்கக்கூடிய நேர்கள் என்னென்னலாம் பண்ணணும், கடன் எப்படி அடைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன பதிவு ரொம்பவே அற்புதமா இருந்தது. நன்றி பாய். நன்றி.